குட் மார்னிங். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. வெரி ஷார்ட் லைவ். என்னடா இந்த ஒரிஜினல் ப்ரொஃபைலை வந்து ஹேக் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் இந்த ப்ரொஃபைலை எலிமெண்ட்டாக ஷேர் பண்ணுங்க இந்த லைவோட. ஸோ பெரும்பாலும் இந்த பின்னேறதுக்குள்ள நான் ரீகவர் பண்ணிடுவேன். அதில் ஃபாரின் நம்பர்ஸ் வெள்ளக்காரட்ட நம்பர் போட்டிருக்கேன் அதில் ரீகவரிக்கு. ஸோ தே ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். ஐ வில் பி குவிக்லி டேக்கிங் தட் பேக். உடன் நான் எடுத்துருவேன். ரெண்டாவது விஷயம் வந்து கணக்க பாலிடிக்ஸ் கதைக்க இருக்கு, கதைக்கிறதுக்கு எனக்கு இருக்கு, கண்டென்ட் எனக்கு இருக்கு. ஸோ வெயிட், ஐ வில் டூ த்ரூ த யூடியூப்ல நான் போடுறேன். ஸோ கண்டென்ட் வந்து சேஃப்டியா இருக்கும். நான் ஓடிக்கொண்டிருக்கேன். நேற்று ஃபுல்லாக ரோட்லான்னு. நேற்று வந்து ராஜகிரிய போலீஸாரோட வந்து அவர் ராஜகிரிய போலீஸான் தான் எனக்கு சொன்னவே. பட் அது வந்து பொருள போலீஸாரோட வந்து திருப்பவும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. மெக்டொனால்டு ராஜகிரிய சந்தியில என்ன மறைச்சி நிப்பாட்டி இன்சூரன்ஸ் லைசன்ஸ் மற்றது டெக்ஸ் தான் கேட்டவே அது கொடுத்தேன்னா ஒரு முஸ்லீம் போலீஸ்காரரும் ஒரு தமிழ் போலீஸ்காரரும் சிங்கள போலீஸ்காரரும் இருந்தவர். அது பிறகு நான் டாக்டர்னு சொன்ன அப்புறம் கூட்டிக் கொண்டு அங்கே ரங்கி வாங்கன்னு சொல்லி எல்லாம் கொண்டே கொடுத்தேன். அதுக்கு பிறகு அதில் ஒரு முஸ்லீம் போலீஸ்கார சொன்னார், ඔබතුමා ඔය සෙල්ලම මෙහි ඔය උත්තරට කරන සෙල්ලම මෙහි හරියන්නේ මේක කොළඹ කියලා කිව්වා. அதுக்கு பிறகு நான் கேட்டேன், நீங்கள் யாரோட கதைக்கிறீங்கன்னு சொல்லி கதைக்க நேனே என்று சொல்லி தூசணத்தால் பேச தொடங்கினார். 119 அடித்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன். அது ஆக்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். அதை வந்து மீடியா கொடுக்க சொல்லி நான் தான் கொடுத்தேன். நான் அதாவது வந்து ராஜகிரிய போலீஸில் இருக்க ஒர்க் பண்ணுற 1-2 முஸ்லீம் போலீஸார் வந்து பிளான் பண்ணி நேற்று இந்த வாகனம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. ஸோ நிப்பாட்டி இருக்கணும். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், அங்கே இப்போ சரியான அரசியல் பிரச்சனை நடந்துருக்கு, கணக்கு கண்டென்ட் இருக்கு கதைக்கிறதுக்கு. பட் நான் நினைக்கிறேன் கணக்கு விஷயம் சொல்லணும். சம்டைம்ஸ் இந்த வேர்டு ஏதாவது மிஸ்ஸிங்காக இருந்தால், என்றால் எமோஷனலில் ஏதாவது வேர்டு இருந்தால் மிஸ் பண்ணி ஏதாவது சொல்லியிருந்தால், அது நான் தமிழ் தான் கதைக்கிறேன். நான் தமிழ் இல்லாமல் ஒரு வசனம் கதைக்கிறேன். அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அது யாரையாவது பாதிச்சிருந்தால் இனிமேல் வந்து அப்படியே ஒரு மிஸ்ஸிங்கான கண்டென்ட் இல்லாமல் ப்ரொஃபஷனலான இன்டர்வியூஸ் மட்டுமில்லை, லைவாக இருக்கும். அதை விட முக்கியமாக வந்து இப்போ எங்களோட தமிழ் பொது வேட்பாளர் அவரை உடைக்கிறதுக்காண்டி வந்து முன்னாள் போராளிகளை வந்து ரணில் களமிறக்கி இருக்கிறார். நேற்று பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 15-20 முன்னாள் போராளிகள் வந்து டையலையும் கட்டி கொண்டு, நான் இனிமேல் டை கட்ட மாட்டேன், முன்னாள் போராளிகள் சில பேரை வந்து இறக்கி இருக்கிறார் ரணில். அவர்களுக்கு காசுகள் கொடுபட்டிருக்கு. அவர்கள் வந்து தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிராக வந்து இப்போ பிரச்சாரங்களை தொடங்கிட்டோம்னா, ஸோ தமிழ் பொது வேட்பாளர் தேவையில்லை, ரணில் தான் நல்லம், ரணில் தான் எங்களை கூப்பிட்டு அது செய்தவர் இது செய்தவர், நாங்கள்லாம் போராளிகள், ஆயுதம் தூக்கி அடிபட்டு நாங்கள் சொல்லி அவை ஒரு இது ஒன்று கொடுத்துருக்கணும் யூடியூப்ல நான் பார்த்தேன். அதை விட இந்தியா வந்து சஜித்தோட ரங்கி தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைச்சு தமிழரட்சி கட்சி எல்லாம் உடைச்சு அது சின்னாவினமாகி கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், தமிழ் பொது வேட்பாளர் வந்து திடீரென்று சொல்ல சான்ஸ் இருக்கு, தனக்கு முதலாவது ஓட்டையும் சஜித்துக்கு 2வது ஓட்டையும் அது வந்து காசு பெட்டி அடிப்படையில் அது கிட்டத்தட்ட 3 கோடி கேட்டிருக்கார் தமிழ் பொது வேட்பாளர். அதுக்குரிய எல்லா எவிடன்ஸும் இருக்கு. வளமையான எவிடன்ஸோடு தான் எல்லாமே கதைக்கிறேன். யாரும் கேட்டால் மட்டும் தான் போட்டு காட்டினேன். ஸோ எல்லா எவிடன்ஸும் இருக்கு. பிரான்ஸ்ல இருந்து பொது வேட்பாளருக்கு சப்போர்ட் பண்றவருக்கு வந்து நான் அனுப்புவோம்னு ஜோதிச்சேன். இப்போ எனக்கு எவிடன்ஸ் சந்தாக்கள்கிட்ட பேர் வருமென்றாலும் நான் சொல்லல. தமிழ் பொது வேட்பாளர் வந்து இப்போ கட்சி மாறி சஜித்தோட இணைகிற நிலைமை ஒன்று வந்திருக்கு. தனக்கு முதலாவது வாக்கையும் 2வது வாக்கு சஜித்தம் உண்டு. அப்படியான நேரத்தில் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன், தமிழ் பொது வேட்பாளருக்கு மட்டும்தான், எங்கள் சங்குக்கு மட்டும்தான் எங்கள்ட வாக்குன்னு சொல்லி இதுவரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணினதுக்கு ஒரு தேங்க் கூட பண்ணல மிஸ்டர் அரியநேந்திரன். ஐ டோன்ட் கேர். நான் வந்து தமிழனுக்கு ஆகணும், தமிழ் இனத்துக்காகவும் மட்டும்தான் நான் அரியநேந்திரனுக்கு. அது ஒரு எங்களோட அரியநேந்திரன் யாருன்னு தெரியாது, அதே ஒரு சொங்கி. பட் நான் தமிழ் பொது வேட்பாளர் என்கிற கன்செப்டுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணினான். பட் அந்த பொது வேட்பாளரை இப்போ ஓடி போய் சஜித்தோட நிப்பார் போடக்கு அப்படியான நேரத்தில் என்ன தீர்க்கமான முடிவுகள் எடுக்க வேண்டி வரும். நாங்கள் உன்னிப்பாக அவதானிச்சு கொண்டிருக்கிறோம். நேற்று அனுராவோட பிரச்சனை வந்து இப்போ நான் உங்களுக்கு முதலே சொன்னான், அனுராவுக்கு ஏதாவது நடக்கிறக்கூடிய சாத்தியக்கூறுகள் கூடன்னு உங்களுக்கு நான் சொன்னேன். இப்போ வந்து 2-3 நாளாக வந்து கூட்டங்களில் கலந்து கொள்ளவில்லை. இனியும் கலந்து கொள்வாரான்றது சந்தேகம். என்னன்னு சொன்னால், அவர் வாரத்துக்குரிய சான்ஸ் கூட, அனுரா வந்து பிரசிடண்டாக வாரத்துக்குரிய சான்ஸ் கூட. ஆனால் அவருடைய செக்யூரிட்டி வந்து சரியான ரிஸ்காக இருக்குன்னு ஏற்கனவே இந்தியா நான் சொன்னான். பிஜேபி மேக்சிமம் ட்ரை பண்ணி அவருக்கு
சஜித்துக்கு சப்போர்ட் பண்றது ட்ரை பண்ணது. அதுல சீமானையும் சேர்த்திருக்கணும் சஜித்துக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. ஏனென்றால் சீமானோட தமிழர்ச்சி கட்சிக்காரர் கதைச்சிருக்கணும். சீமானுக்கு நான் சொல்றதுக்குரிய காரணம், மாவை சேனாதிராஜாக்கு சீமான் கொடுத்த 1 கோடி வேற யார்ட்ட காசும் இல்லை. லண்டன்ல நீங்க கஷ்டப்பட்டு குளிரிக்க பல்லடிச்சு உழைச்ச காசு தான். சீமான் வந்து இப்ப மாவ சேனாதிராஜா கொடுத்திருக்கார். எங்கண்ட காசை வேண்டியே எங்களுக்கு அரசியல் செய்யணும். நேற்று வன்னிமைந்த டிக்டாக்ல தெளிவா சொல்லியிருக்கிறேன், நானே சீமானுக்கு சுட்டனானு. சீமானன்ற சாப்டர் வந்து நாளைக்கு எங்கள்ட கொடியோ இதையோ பாய்க்க கூடாதுன்றது என்ற குறிக்கோள். அதுக்கு ரீசன் முழுக்க சொல்லியிருக்கிறேன். தயவு செய்து வன்னிமைந்த டிக்டாக் எடுத்து பாருங்க. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இதுவரை காலம் தேசியம் என்றதும் மேதகு என்றதும் வந்து எங்களுடைய சொத்தாக இருந்தது. என்னுடைய அப்பாவை வந்து இன்னொருவர் வந்து உரிமை கொண்டாடுறதை நான் விரும்பல. அதனாலதான் அதோட சீமான் அப்படியான சேர்த்த காசுகள்ல தான் மாவ சேனாதிராஜாக்கு சீமான் கொடுத்து கொண்டிருக்கிறார். தமிழ் பொது வேட்பாளரை மிகவும் உன்னிப்பா கவதானிச்சு கொண்டிருக்கிறேன். மாவ சேனாதிராஜாவும் சுமந்திரனும் நேற்று கதைச்சிருக்கணும். இன்றைக்கு விடியோம் அவை வந்து இந்தியாவோட கதைச்சிருக்கணும். மாவ சேனாதிராஜும் சுமந்திரனும் சில நேரங்கள்ல அரியநேந்திரன் முற்றாகவே விலத்தி போய் தான் வரையலை என்று சொல்லி தனக்கு சுகவீனம் தான் இதுல ஜாயின் பண்ணல என்று சொல்லி கிட்டத்தட்ட 3.5 கோடிக்கு கேட்டிருக்கார். அவர் 3.5 கோடி காசு 350 லட்சம் தந்தால் தான் வந்து இதுல ரங்கி தண்ட வாயாலேயே சஜித்துக்கு சப்போர்ட் பண்றேன்னு கேட்டிருக்கார். அதுக்கு வந்து சஜித் மாட்டேன் இருக்கார், அவ்வளவு காசு இல்லைன்னு. ஆனால் அதை தாரன்றது வந்து சீமான் தனக்கு தாரன்னு சொல்லி அதுக்கு சீமான் லண்டன்ல இருந்து சீமானுக்கு காசு சேர்க்கிறார்கள். வந்து அந்த காசை மாவசேனாதிராஜா குடிக்கணும். அதுல ரணில் குழம்பிட்டார். அப்ப ரணில் குழம்பி சுமந்திரனுக்குள்ள உள்ளுக்குள்ள அனுப்பினது. சுமந்திரன் இப்ப என்ன செய்யறாண்டா, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்காண்டு சிறீரனோட காட்சி பிரச்சனைப்பட்டு கொண்டிருக்கிறார். சிறீரன் வந்து லண்டன்ல அவர் வந்து என்ன சொல்றாருன்னு சொன்னா, தன் அடுத்த அரசியல் ஃபேமா இருக்கணும்ன்றபடியா தான் காசுக்கு வர மாட்டேன்னு சொல்லி கொண்டிருக்கிறார். என்று அடுத்த வருஷம் அரசியல் இல்லாட்டி தன் மகனையாவது விடணும் சிறிதன் ட்ரை பண்றார். இப்படி கணக்க சிக்கல் நடந்திருக்கு. இதோட நான் நினைக்கிறேன், நான் இந்த ஃபேஸ்புக்கை மேக்சிமம் ட்ரை பண்ணி ஹேக் பண்ணிருந்தேன். பட் ஃபேஸ்புக்கு ரைட் பண்ணியிருக்கிறேன், ஃபேஸ்புக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன். கலிபோர்னியாவில் வெள்ளக்கார் கதைச்சு கொண்டிருக்கணும். ஃபேஸ்புக் திருப்பி எடுப்போம். அது வரைக்கும் இந்த ஃபேஸ்புக்கை நீங்க இதையும் ஒத்தன்டிகேட் போடவும் அது நான் வரையில ஒத்தன்டிகேஷன் வரையில இந்த ஃபேஸ்புக்கை ஷேர் பண்ணுங்க. இதை பிளாக் பண்ண வரைக்கும் இதுல இருந்து நான் கதைப்போம். கணக்கு அரசியல் நடந்து கொண்டிருக்குது. இதுல அனுரை வந்து நேற்று கதைச்சிட்டு போனது யாழ்ப்பாணத்துல தமிழட்ட வாக்கு தேவையில்லை என்று. அது ஒரு முட்டாள்தனமான செயல். என்றால் அப்படி ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கை அனுராவுக்கு இருக்கக்கூடாது. அப்படி அவர் வந்து சொல்லியும் வெண்டுட்டார் என்றால் தமிழினத்தை வந்து இந்திய இலங்கையிலிருந்து வெளியேற்றணும் சொல்லி ஒரு இதை கொண்டு வரலாம். நான் அனுரவுண்ட் ஆக்களோட திருப்பியும் கதைக்கிறேன். அது டீல் இல்லை. திருப்பியும் நான் சொல்லியிருக்கிறேன், நீங்க தோத்தா அது எங்களால தான் தோப்பீங்கள். அதனால உங்களோட வாயை மூடிக்கொண்டிருக்கோம்னு சொல்லி அன்றண்டு ஆக்களுக்கு திருப்பவும் சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் ஒரு நேரத்தில் திடீரென்று இவர் சஜித்துக்கு சப்போர்ட் பண்ணிட மாட்டா தமிழரசு கூட்டமைப்பு. நாங்கள் வந்து திருப்பி சங்க பற்றியும் யோசிக்க வேண்டியிருக்கும், திருப்பியும் அனுரவை பற்றியும் யோசிக்கணும். ஏனென்றால் பாரத ஜனாதிபதிக்கு தான் சப்போர்ட் பண்ண வேண்டிய தேவை ஒன்று இருக்கும். இப்போ நான் சொல்றேன், நான் சங்குக்கு தான் சப்போர்ட். ஆனால் சங்கு திருப்பி தமிழ் மக்களுக்கே ஊத வலிக்கிடுது, அதுக்கு காசு கேட்குது, அந்த காசை இந்தியா கொடுக்குது. திருப்பவும் சொல்லியிருக்கேன் 400 வீட்டு திட்டம் என்று சொல்லி அப்படி 16 ப்ராஜெக்டுக்கு வந்து இந்தியா சைன் பண்ண போது கணக்க கதைப்பெண் என்ன சுடுவீங்கள், அவ்வளவுதான் வித்தியாசம். ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் எடுத்தவொடனே சுடுற என்ற கஷ்டம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி வந்து கொண்டு போய் எமி நம்பரும் ஐபி அட்ரஸும் வந்து உங்களால் பிடிக்கலமாட்டா பிடிச்சி பாருங்க நான் எங்கே நிற்கிறேன். போலீஸ் இன்னொரு முக்கியமான ஒரு ஏதாவது ஒரு வழக்கு உண்டு, ராஜகாரிய பாதாகிரிம ஒன்றை போட்டு பெர்மனண்டா ஒரு 4 மாதம் தள்ளலாமட்டு போலீஸ் மேக்சிமம் ட்ரை பண்ணுது. போலீஸ்காரர் நிப்பாட்டினால் கூட நான் ரோட்ல நிற்கிறேன். நேற்று இரவு 11:30 நிப்பாட்டினவ பர்போஸா நிப்பாட்டி அதுக்கு 119 அடிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த கம்ப்ளைண்ட் காப்பியும் இருக்குது. நான் நினைக்கிறேன் நீதித்துறை எனக்கு சப்போர்ட் பண்ணுமெண்டு ஜட்ஜ்மேர் இதை பார்த்து கொண்டு போய் நம்ம நினைக்கிறேன். மேக்சிமம் ட்ரை பண்ணினா நான் வெளியில உலாவி தெரிஞ்சு கதைக்கிறதே வெளியக்கூடாது. ஏனென்றால் மாவசேனாதிராஜன் ரெக்கார்டிங்கையும் வெளியே அனுப்பினது நான் தான். அதை விட கணக்கு இருக்கு. என்ன போட்டா இந்த பொது கட்டமைப்பு கிரியேட் பண்ணி வச்சிருக்கணுமல்லோ, அதெல்லாம் படுத்து போயிடும். நீங்க கேட்பீங்களா உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங் எப்போ எல்லாம் எங்கேண்டு வருதுண்டு, அதை எடுத்து தாராக்களும் அதுக்குள்ளதான் இருக்கணும், அதான் கவலை. பட் அவங்க எனக்கு என்னுடைய உயிர் விசுவாசியல். ஸோ அவருடைய பேரை நான் சொல்ல மாட்டேன். இந்த ப்ரொஃபைலை ஷேர் பண்ணுங்க. எனக்கு இந்த ப்ரொஃபைலை தொடர்ந்து பில்டப் பண்ண வேண்டிய தேவையில்லை. இன்னொரு வித்தின் 24 ஹவர்ஸுக்குள்ள நான் எடுத்துருவேன். ரணிலுடைய ஆக்கள் வந்து மேக்சிமம் ஏதாவது ராஜகாரிய பாதகிரி நாளைக்கு ரோட்ல வெள்ளக்காரன் நின்று கோன் அடிச்சாச்சு, போலீஸ்காரன் நின்று நான் கோல் அடிச்சாலும் அதையும் ராஜகாரிய பாதாகிரிமான்னு சொல்லி போடக்கூடிய சாத்தியங்கள் இருக்கு. அதால காரில் இப்போ கோன் அடிக்காம தான் தெரிகிறேன். சில விஷயங்கள் வந்து எனக்கு எதிராக, உதாரணத்துக்கு அரவிந்த் வந்து இப்ப இயக்கப்பட்டிருக்கார் மறுபடியும். நான் மட்டக்களப்பு விஷயத்த வந்து மன்னார் விஷயத்த அவர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி பிள்ளைக்கு போடுங்கன்னு சொல்லி அதுண்ட அக்சஸ்ல தண்ட பேர் எல்லாம் போட்டு அது பிள்ளைண்ட அக்கௌண்ட் சொல்லி கணக்க விளையாட்டுகள் நடக்குது. அரவிந்தின் அம்மா என்ன கால் பண்ணி கேட்டவா அடுத்த எலெக்ஷன்ல வந்து இல்லைன்னு சொன்னா ரெக்கார்ட் போட்டுருவேன். அதான் இந்த வழக்கம்.
அடுத்த எலெக்ஷன்ல தாங்கள் ஏற்கனவே ஒருக்கா ரணிலோட நின்று ஏதோ தோத்ததாம் அரவிந்தின் அப்பாவோ யாரோ. அப்ப இந்த முறை எலெக்ஷன்ல என்னோட சேர்ந்து நிக்கலாமான்னு கேட்டவ நான் சொன்னான் இல்ல, யூடியூபர்ஸ் இல்லாம எலெக்ஷன்ல நிக்கிறது சரியான கஷ்டம், நாங்க இன்டெலெக்சுவலை மட்டும்தான் போடுவோம். ஸோ வெரி சாரி, வேணும்னா உள்ளூராட்சி சபையில ஏதாவது கேட்க சொல்லுங்க, சப்போர்ட் பண்றோம்னு. அரவிந்துக்கு எம்பி ஆகிற ஆசை ஒன்று வந்துட்டுது. சாரி அப்போ நான் மன்னார் விஷயத்த மன்னார் மக்களா ஒன்று சேர்ந்து அரவிந்த திலத்தி அரவிந்த் பிரச்சனை எடுக்கும் வரைக்கும் அந்த சிந்துஜாண்ட விஷயத்தை கையில் எடுக்க மாட்டேன். அதை நான் தான் ஃபுல்லா ஃபன் பண்ணி லோயஸ கொழும்புல இருந்து கொண்டு வந்து செய்யறதுக்கு இருந்தேன். பட் அது நான் இனிமே செய்ய மாட்டேன். அது அரவிந்த் எல்லாத்தையுமே குழப்பறபடியா மக்கள் தீர்மானிக்கணும். ஒரு யூடியூபர் உங்கள்ட எம்பியா வாரதா அல்லது யாராவது படிச்சு வரா. நான் மன்னார்ல இருந்து படிச்ச கொஞ்சம் எல்லாராலும் பொதுமக்களால் நல்லா மதிக்கப்படுற 2 பொம்பளையில தான் எலெக்ஷன்ல நிப்பாட்டு இருந்தேன். பட் இதுல அரவிந்த் இப்ப குழப்பி அரவிந்த் நான் நினைக்கிறேன் எங்க அந்த போராளிகள் அந்த ரணிலின் பக்கம் போராளி அவர் ரணிலோட நான் என்னோட கதைச்சார் ரெக்கார்டிங் போட்டுருவேன். ஸோ நான் கதைக்க விரும்பல அரவிந்த், அம்மாட்டையும் சொல்லுங்க நான் சொன்னேன். அப்படி கணக்கு விஷயம் நடந்து கொண்டிருக்கு. நான் அதை கதைக்க கூடாதுன்றதுக்காண்டி மேக்சிமம் ட்ரை பண்ணி என் ஃபேஸ்புக்கையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். யூடியூப் தூக்கிலாது அது வெரிஃபை பண்ணியிருக்கிறேன், அதுக்கும் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். அப்படி இல்லாடி WT ரிவ்யூலையோ அல்லது vidu.லையோ நான் திருப்பி வருவேன். அவங்க 2 பேர் தான். இந்த விது தான் என்னுடைய ஒஃபிஷியல் பார்ட்னராக இருப்பார் யூடியூப் சம்பந்தமா. ஸோ நான் விதுட்ட வாய்ஸ் ரெக்கார்டிங் அனுப்பியும் போடுமாச்சான்னு சொல்லி அனுப்புவேன். தம்பி அரவிந்த், நீங்கள் திடீரென்று எம்பி ஆகிற ஆசைப்பட்டது தான் எல்லாத்துக்குமே எப்படி செய்யினது. அது உங்களோட அம்மா தான் கதைச்சவா. வாய்ஸ் ரெக்கார்டிங் இருக்கு, 7 மண்டா போடுவோம். எனக்கு என்ன கவலைண்டா, அப்படி அந்த ஒரு மன்னார் ஒரு படிக்காத சமூகம் நினைச்சுக்கொண்டு அரவிந்த் மாதிரியான யூடியூபர்ஸ் மன்னார் ஏமாத்தலாமன்னு நினைக்கணும். அதுக்கு முதல் சிவாரன் ரங்கினவர், அதுக்கு முன்னாடி EPDP இருந்த ஒரு ஆள் ரங்கி நீங்கள் பார்த்தா தெரியும். வவுனியா ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் இருந்து கத்தி குளறி கடைசியா அவருக்கும் காசு சேர்த்து அது நான் போக முன்னமே அவர் அங்கி செய்து கடைசியா அந்த எல்லா மருத்துவத்துக்கு எதிரான போராட்டையும் முடக்கினது EPDP. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த ஆக்கள் தான் இந்த மருத்துவத்தை பற்றி அங்கேயும் கதைக்க விரும்பல. நான் உள்ள போயிட்டு வந்ததுக்குரிய காரணங்களும் அவர்கள் தான். மன்னாரையும் அவர்கள் எப்படி உடைச்சிட்டார் என்னென்றால், அந்த நான் எடுக்கிற ஆயுதங்கள் மக்கள் சார்பான ஆயுதம்ன்றதால அவர்கள் மேக்சிமம் ட்ரை பண்ணி EPDP ஆக்கள் ரணிலோட சேர்ந்து அது எல்லாத்துக்குமே போடினா. ஸோ அவைய போய் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு 2 கத்தினா அரெஸ்ட் பண்ண மாட்டோம், போலீஸுக்கு சொல்லியிருக்கு கத்த வேண்டாம்ண்டு. ஸோ கத்துற மாதிரி கத்தி மெல்லமா அந்த மன்னார் பிள்ளைண்ட வவுனியா பிள்ளைண்ட பிரச்சனையும் இல்லாம பண்ணி போட்டோம். சேம் டைம் அதுக்குள்ள போய் எங்க மன்னார் சிந்துஜாண்ட ஹஸ்பனையும் காசை கொடுத்து வெள்ளவத்தை கூட்டி கொண்டு எல்லாம் செய்து பாவம் அவனையும் அரளிக்கோட்டை அவன் குடிச்சான்னு சொல்றாங்களே, யாராவது உடைச்சு கொடுத்தோ எனக்கு தெரியல, குடிக்கிறதுக்குள்ள போட்டு கொடுத்தோ எனக்கு தெரியல. நாங்கள் அதை ஆராய்வோம். ஒரு நாளைக்கு ஒரு கட்டமைப்பு கொண்டு வரோம். அப்ப நாங்கள் அரவிந்தோட கதைச்சது ஃபோன் நம்பர்ல இருந்து எல்லாத்தையுமே தேடி பிடிச்சாரு. அரவிந்தோட இல்ல மதன் சுதன் ராஜோட இதுக்குள்ள கணக்க விஷயம் ஓடிக்கொண்டிருக்கு. கணக்க கதைக்கு எனக்கு ஆசை. என்ன கதைச்சா நீங்களும் என்ன தேடிங்க, நான் உங்களை ஓட வேண்டி இருக்கும் எலெக்ஷன் முடியும் வரைக்கும் தானே பார்ப்போம். மற்றது நான் வழக்குகளுக்கு போறது கூட இப்ப சரியான பிரச்சனையா இருக்கு, பாதுகாப்பு பிரச்சனையா இருக்கு. அந்த என்னோட இருந்த ஒரு 20-30 பேர் தான் ஃபேஸ்புக்லையும் இந்த யூடியூப்லையும் எனக்கு எதிராக காய்ச்சி கொண்டிருக்கணும். ஸோ அவைய பற்றி ஒரி பண்ண வேண்டாம். நாங்கள் 5 லட்சம் சனம், அதில் 30 பேர்ட்ட கொமெண்ட்டை பார்த்து நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். அப்படியானாக்களை பிளாக் பண்ணுங்கோ. முக்கியமாக இசைப்பிரியன் இந்த மாதிரி ஒரு மன்னிப்பு கேட்கணுமா இல்லை வழக்கு போடு வேறாம். இந்த நான் சொன்ன இந்த அண்ணாண்ட டிரைவர் யார் என்றால் சீமானுக்கு காசு சேர்த்து கொண்டிருக்கிற லண்டன்ல 5 பேர் முக்கியமாக காசு சேர்த்து கொண்டிருக்கிற பிரதான புள்ளியா இருக்கிற இந்த பெரிய பாண்ட மகன் சீமானுக்கு. எனக்கு அது ஃபேமிலியோக்ரஸி பிடிக்காது. அது சொந்தமா இருந்தாலும் பிள்ளை விட்டாலும் பிள்ளை தான். அது நாளைக்கு ராமநாதன் ரவுராமன் பிள்ளை விட்டாலும் பிள்ளை தான், ராமகிருஷ்ணா பிள்ளை விட்டாலும் பிள்ளை தான், அல்லது ராமநாதன் கண்ணா பிள்ளை விட்டாலும் அல்லது ராமநாதன் ராஜராஜன் பிள்ளை விட்டாலும் பிள்ளை தான். குற்றம் தான். அது சகோதரம் என்றதுக்காண்டி மன்னிக்க மாட்டேன். அது நான் அவர்களுக்கு வெரி கிளியரா சொல்லி இருக்கிறேன். கணக்கு இருக்கு. என்ன நிக்கிறது இடம் பிள்ளை. இந்த ப்ரொஃபைலை ஷேர் பண்ணுங்க. பட் நான் அந்த ப்ரொஃபைலை திருப்பி கிரியேட் பண்ணிடுவேன். அதை விட முக்கியமாக சொல்லணும் ஏனென்றால் இப்போ எங்களோட போராளிகள் முன்னாள் போராளிகள் என்று வந்திருக்கிறார்கள் ரணிலிட்ட நேர காசு வேண்டி கணக்கு காசெல்லாம் கொடுக்க மாட்டோம். ஆளுக்கு 5 லட்சம் படி கொடுத்துருக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ முன்னாள் போராளிகளையும் ஒதுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. நான் சொல்ல மாட்டேன் யாருக்கு ஓட் போடுங்கொண்டு. ஆனால் பொதுமக்களாகிய நீங்கள் இருந்து யோசிச்சு கடைசி நாள் இரவு வரைக்கும் எல்லாத்தையும் உன்னிப்பா பாருங்கோ. நான் உங்கள்ட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் பண்றேன், கடைசி நேரம் என்னுடைய கருத்தையும் கேளுங்கோ. நான் ஒன்றையும் சும்மா சொல்றேன், ஆதாரம் இல்லாம சும்மா கற்பனையா சொல்றேன். நான் மாவசி நாதராஜன் ரெக்கார்டை இந்தியன் மீடியா கொடுத்து போன் ஆஃப் பண்ணின பிறகுதான் அன்றுதான் 3ஆம் தேதி அந்த ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனை நடந்தது. அதற்கு பிறகுதான் அந்த ரெக்கார்டிங் எல்லாம் வெளியால வந்தது. ஸோ இதை கதைக்கிறதுக்கு கணக்கு இருக்கு. நாங்கள் கதைச்சு கொண்டே இருப்போம். செய்யணும் வெளிக்கிட்டா பிறகு அது நீங்க உயிர் இல்லை என்னத்தை எடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை.
தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதாவது கேட்குறேன்னா கேளுங்கோ. என்ன டாக்டர் பண்றது இவங்களை ஒன்றுமில்லை. ஒவ்வொரு ஆக்கள்கிட்டையும் இருக்கிறது வாக்குன்ற ஆயுதம். ஸோ அந்த வாக்குன்ற ஆயுதத்தில் நீங்கள் இந்த முறை தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் தமிழரசு கட்சியையும் நீங்கள் வெளியில் அனுப்பலையேண்டா அது நீங்கள் செய்கிற காலத்தில் தமிழனுக்கு செய்கிற மாபெரும் தவறு. இப்போ நீங்கள் ஜோதிச்சு கொண்டிருக்கலாம் இதில் 55 பேர் தான் பார்த்து கொண்டிருக்கணுமெண்டு அது தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. உங்களோட நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு இதில் டாக்டர்ஸ் இருக்கணும், இதில் வெட்டினரி சர்ஜன்ஸ் இருக்கணும் பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு வர உங்களோட ஷொப்புக்கு வர எல்லாருக்குமே விஷயத்தை விளங்கப்படுத்துங்கோ. இப்படி தான் முன்னாள் போராளிகள் காசு வேண்டி கொண்டு சங்கு ஊதுறாங்க, சங்க உடைக்கிறாங்க. ரணில் காசு கொடுத்து மாவசேனாதிராஜாவையும் சுமந்திரனையும் உடைக்குது. இந்தியா காசு கொடுத்து பிரச்சனைப்படுத்துது. இதுல சீமான் யாருக்கு காசு சேர்த்தமோ, சீமான் வந்து இப்ப மாவசேனாத் ராஜாவுக்கு காசு கொடுத்துருக்காரு 1 கோடி. நான் ப்ரூவ் பண்றேன் வாய்ஸ் ரெக்கார்டிங்ல. அதுக்குள்ள அண்ணாமலை பிஜேபி அண்ணாமலை வந்து திருப்பி இவரோட குழம்பி திருப்பி சுமந்திரனுக்கு காசு கொடுக்குது. அப்படி கலைக்கிறதுக்கு எனக்கு இருக்கு. அரசியல் தானே செய்ய போறீங்க, அது நாங்கள் வடிவா செய்வோம். தனி ஒரு ஆள் தானே செய்து கொண்டிருக்கேன், முடிஞ்ச வரைக்கும் செய்வோம். என்னுடைய Note 7772249924 அந்த ஃபோன் சில நேரங்களில் அந்த ஃபோனை ஓன் பண்ணி வச்சிருந்தால் நான் போகிற இடம் தெரியுமன்றதால ஆஃப் பண்ணி போட்டு மூவ் பண்ணுறேன் நான். ஸோ ஃபோன் ஆஃப் பண்ணி பயப்பட வேண்டாம், எனக்கு ஒன்றுமே நடக்காது. சேம் டைம் 5456 126 077 5456 அந்த ஃபோனையும் நான் எப்போவுமே ஆஃப் பண்ணிட்டு தான் மூவ் பண்ணுறேன் நான். ஸோ ஃபோன் ஆஃப் பண்ணி பயப்பட வேண்டாம். நான் எனக்கு ஏதாவது உயிர் பிரச்சனை இருந்தால் ராமநாதன் ரவுராமனுக்கு மட்டும்தான் தெரிவிப்பேன். ஸோ நீங்கள் அவர்கிட்ட ஃபேஸ்புக்கில் போய் ராமநாதன் ரவுராமன்ட்டு எனக்கு உயிர் பிரச்சனை இருக்கா இல்லையாண்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அதை விட வந்து இன்னொரு முக்கியமான ஒரு ஆளுக்கும் சொல்லுவேன் நான், மன்னாரில் இருந்து. ஸோ அவாவும் சொல்லிக் கொள்ளுவான் எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, நான் டெத்தாக இல்லையாண்டு 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். சொந்த அண்ணாவும் சொந்த தங்கச்சியும் மட்டும்தான் நான் சொல்லுவேன் இது விஷயம் என்ன நடக்குன்னு. மற்றொருத்தருக்கும் நான் ஃபோன்லையும் கதைக்க மாட்டேன். ஃபோன் ஓனாக இருக்கிற நேரம் நீங்கள் எடுத்தால் நான் அதை கதைப்பேன். மற்றபடி ஃபோன் ஆஃப் பண்ண உடனே பயப்பட எங்கவனுக்கு எதுவும் நடந்துட்டு அப்படி நீங்கள் எல்லாம் சொல்கிறதுக்கு கரப்பு தான் இல்லை, சரியான கஷ்டம். நேற்று முஸ்லீம் போலீஸார் ஒரு ஆள் வந்து சரியாக என்ன கர நேரம் வச்சு பிரச்சனைப்பட்ட நேரம் நான் 119 அடித்து கால் பண்ணினான். அதை அனுப்பியிருக்கிறேன். அதில் அந்த அதை கேட்டுக்கு நம்ம இன்னும் உங்களை தூசணத்தால் பேசினவர் அந்த முஸ்லீம் போலீஸார் சொல்லி அப்போ அதை நான் அந்த தமிழில் சொல்லியிருக்கிறேன். அப்போ சொன்ன தூசணத்தையே சொன்னேன் நான் அப்படியே. ஸோ அதை போடுறார்கள், அதை மட்டும் பீப் பண்ணி போட்டு அது பீப் பண்ணி போடலாம் தானே, பீப் பண்ணி போட்டு அதை வாய்ஸில் போடுங்கோ. ஸோ போலீஸார் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து என்ன ஏதாவது ஒரு ராஜகாரிய பாதாம் கிரீமக்கில் போட வலிக்கணும்னு தெரியும். இன்னும் ஒரு கணக்கு உழவுது ஆவரங்கால் ஸ்ரீவாஸ் தப்புன்னு சொல்லுங்க அண்ணன், அப்பதான் நான் ஏதாவது கருத்து சொல்லலாம். மற்றது எனக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து ஒரு உயிர் பாதுகாப்பும் இல்லை, நல்ல சுகமாக இருக்கேன், காருக்கான் இருக்கேன். இது வந்து நான் வளமையாக பாவிக்கிற கார் இல்லை, அந்த கார் வந்து கொழும்புல பார்க் பண்ணி தான் நிற்குது. ஸோ அதை பார்த்து எல்லாம் பயந்து போடாங்கோ, கால் பார்க் பண்ணியிருக்கு, ஆள் இல்லை, செத்து போனான்னு எல்லாம். மன்னார்ல இருந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் தன் சொந்த காரையே அனுப்பியிருக்கிறார், நீ இதை வச்சு ஓடண்டு. ஸோ நான் அந்த காரில் தான் திரிகிறேன். இந்த கார் வந்து அந்த அண்ணா தேங்க்யூ, அவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து தன் சொந்த காரை வேண்டி புது கார் நான் நினைக்கிறேன் அந்த சீட் இதுகளை என்ன உடபடையில் அது தந்திருக்கிறார். ஸோ நான் அந்த காரில் தான் இனிமேல் பயணிப்பேன், பழைய காரில் எதிர்பார்க்காதீங்கோ. அதை விட கணவர் சொல்லியிருக்கணும் எனக்கு உதவி செய்கிறேன், பண உதவியை செய்கிறது கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நான் வேணாம்னு சொல்லியிருக்கிறேன். என்ன ஒரு கொஞ்ச நாளைக்கு தானே மூச்சு பிடிச்சுன்னு ஓடிட்டோம்னா சரி, எலெக்ஷன் முடிய எல்லாம் சரி வந்துடும். முக்கியமாக அனுரகுமார திசாநாயக்க வந்து யாழ்ப்பாணத்தில் சொன்ன வசனங்கள் பிழை, அவர்கிட்ட ஓவர் கான்ஃபிடென்ட்ன்றது வந்து மொக்கு வேலை. மேபி அவர் அந்த ஓவர் கான்ஃபிடென்டால வெண்டுட்டாருன்னு சொன்னால் மேபி எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம். ஆனால் சங்கு தமிழருக்கு சங்கு ஊதுமண்டா, நாங்கள் சங்குக்கு சங்கு ஊதுவோம். இப்பவே சொல்லி வைக்கிறேன், நீங்க சொல்லக்கூடாது. இப்போ இந்த இவர் என்ன திடீர் எல்லாம் பிளான் பண்ணி மாத்துறார், ஒருக்கா ரணிலன்றார், ஒருக்கா சஜித்ன்றார், ஒருக்கா அதன்றார், ஒருக்கு இதன்றார்னு சொல்லி நீங்க யோசிக்க வேண்டாம். நான் உன்னிப்பாக கவதானிச்சு கொண்டிருக்கிறேன். சங்கு செய்கிற வேலையை, சங்கு பொது கட்டமைப்புகள்ல இருந்து விஷயத்தை உடைச்சு கொண்டிருக்குது. சுமந்திரனும் மாவசேனாத் ராஜாவும் தங்கண்ட பிள்ளைண்ட இதுக்காகவும் சுமந்திரன் தண்ட எதிர்காலத்துக்காண்டியும் அரியநேந்திரத்துக்கு காசு கொடுக்கறதுக்கு இந்தியாவிலேருந்து காசு எடுத்து கொடுக்கணும். அரியநேந்திரன் இந்த இதோட தான் கனடாக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறார். ஸோ அவர் இந்த நேரம் தமிழருக்கு சங்க ஊதி போட்டு கனடாக்கு ஓடுறதுக்கு தான் பிளான் பண்ணுறார். சரிதானே? இதை நான் நேரவே சொல்கிறேன், இல்லை பொய்யன்னு சொல்கிறாங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் அனுப்புகிறேன். அடுத்த யூடியூப்ல லைவ்ல வந்து நான் அவர் அரியநேந்திரன் கழிச்ச வாய்ஸ் ரெக்கார்டிங் எல்லாத்தையும் போடுறேன். நாங்கள் செய்கிறேன்னு நினைச்சிட்டோம்டா அப்படி செய்வோம்.
தேங்க்யூ ஸோ மச். இது நம்புறதும் நம்பாதும் உங்களோட விருப்பம். பட் காலம் பதில் சொல்லும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அரசியல்லையும் செய்து கொண்டிருக்கிறேன், மெடிசின்லையும் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த வேலையை பறிச்ச நீங்கள், என்னுடைய சம்பளத்தை பறிச்சு வச்சிருக்கிறீங்கள். எனக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லை. பெட்ரோல் அடிக்கிறதுக்கே பயமாக இருக்குது பெட்ரோல் ஸ்டேஷனில். உங்களுக்கு அது அந்த வெளியில் உங்களுக்கு தெரியாது. இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் எங்கேயும் ஒரு இடத்து காட்டுக்குள்ளே கொண்டே காரை நிப்பாட்டி போட்டு இருட்டுக்குள்ள எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி போட்டு படுக்கிற நித்திர கொள்கிற உங்களுக்கு அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எல்லாம் ஃபோனில் வடிவாக சாப்பிட்டு கொண்டு அப்பா அம்மா பிள்ளைகள் தேத்தனி ஊற்றி தர சாப்பிட்டு கொண்டிருப்பீங்கள். ஸோ உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது. தயவு செய்து என்ன கஷ்டப்படுத்த வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் இப்போ 100வது நாளாக கிட்டத்தட்ட 98வது நாளாக ஓடிக்கொண்டிருக்கேன். இப்படி நீங்கள் யாராவது செய்வீங்கன்னா தயவு செய்து இந்த காரில் மிச்சத்தை செய்யலாம். நான் விட்டுட்டு போகிறேன். ஆனால் மேதகு சொன்னது தான் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. இனியவள் இனி என்ன பற்றி உங்களுக்கு என்ன உண்மை வேணும்? எல்லா உண்மையும் எல்லாத்துக்குமே தெரியும். மேதகு சொன்னது இப்போ ஞாபகம் இருக்கு. நினைக்கிறேன் கனெக்ஷன் பிரச்சனை, காட்டுக்குள்ள நிற்கிறேன். ஸோ கனெக்ஷன் பிரச்சனை. மேதாக சொல்லியிருக்கிறார், ஒரு 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 போராட்ட வீரன் தன்னுடைய குடும்பத்தை பார்க்க மாட்டான்னு. நான் என்னுடைய குடும்பத்தை இனிமேல் பார்ப்பேனா இல்லையான்ற எனக்கு சந்தேகம். அப்படி இருந்தா கூட நான் ஒரு நாளைக்கு இல்லாட்டி என் குடும்பத்தை நீங்க பார்த்துக்கொள்ளுங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா, MS பேஸ் ஹாஸ்பிட்டல் சாவச்சேரி. அதை